வணக்கம். இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான தொகுப்பில நாம ரெண்டு ரொம்பவே வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு கண்டுக்கே தெரியாத நம்ம முகத்துல இருக்கிற நுண்ணுயிரிகள் பத்தி, இன்னொன்னு பிரம்மாண்டமான பெருங்கடல்கள்ல நடக்கிற மிகப்பெரிய பேரழிவுகளை தடுக்கிற ஒரு டெக்னாலஜி பத்தி. அறிவியல் சில நேரங்கள்ல நமக்கு கொடுக்கிற பதில்கள் ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். அப்படிப்பட்ட ரெண்டு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் இன்னைக்கு நாம டீப்பா அலச போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் ரவுண்ட பாத்துரலாம். முதல்ல சுகாதாரம் பத்தி பல வருஷமா நம்மகிட்ட இருக்கிற ஒரு கட்டுக்கதையை உடைக்க போறோம். அதுக்கப்புறம் கடலை காப்பாத்துற ஒரு சூப்பரான புதிய சுற்றுச்சூழல் தொழில்நுட்பம் பத்தி பார்க்க போறோம். சோ நேரத்தை கடத்தாம ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். முதல் டாபிக், தாடி வச்ச மனிதர்கள் வெர்சஸ் நாய்கள். கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? நம்மளோட அன்றாட சுகாதாரம் பத்தின ஒரு பெரிய அனுமானத்தை தான் இப்போ நாம டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சுத்தமா இருக்க வேண்டிய ஒரு மருத்துவமனை அறைக்குள்ள, குறிப்பா ஒரு ஸ்கேன் அறைக்குள்ள, யார் அதிகமா நோயை உருவாக்குற கிருமிகளை கொண்டு போவாங்க? ஒரு செல்ல பிராணியான நாயா, இல்ல நல்ல அடர்த்தியா தாடி வச்சிருக்க ஒரு மனுஷனா? டக்குன்னு கேட்டா நம்மள முக்காவாசி பேரு கண்டிப்பா நாய் தாங்க அப்படின்னு சொல்வோம், கரெக்டா? இதே டவுட் ஐரோப்பால இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கும் வந்திருக்கு. பொதுவா கால்நடை மருத்துவமனைகள்ல நாய்களுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த மிஷினையே மறுபடியும் மனுஷங்களுக்கு யூஸ் பண்றது பாதுகாப்பானதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. இதை கண்டுபிடிக்க அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 18ல இருந்து 76 வயசு வரைக்கும் இருக்கிற 18 ஆண்களையும் நல்லா வளர்ந்த 30 நாய்களையும் எடுத்து அவங்க 2 பேரோட கிருமி அளவுகளையும் நேருக்கு நேரா கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. சரி, டெஸ்ட் பண்ணியாச்சு. ரிசல்ட் என்ன சொல்லுது? இந்த டேட்டா எப்படி ஒரு நம்ப முடியாத ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு முடிவுக்கு நம்மள கொண்டு போகுதுன்னு இப்ப பாப்போம். ரிசல்ட்ட பார்த்தா உண்மையிலேயே தலை சுத்திடும். சோதிக்கப்பட்ட 18 ஆண்களோட தாடியிலையும், அதாவது 100க்கு 100% பேருக்கும் மிக அதிக அளவிலான பாக்டீரியாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த 30 நாய்கள்ல வெறும் 23 நாய்களுக்கு மட்டும்தான் அதிக கிருமிகள் இருந்துச்சு. பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட 76% நாய்களுக்கு தான். மிச்சம் இருந்த நாய்கள்லாம் ரொம்பவே சுத்தமா இருந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா நாய்களை விட மனுஷங்களோட தாடியில தான் கிருமிகள் ரொம்ப அதிகமா தங்கியிருக்கு. இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த கிருமிகள் எல்லாம் சாதாரணமான கிருமிகள் கிடையாது. அந்த ஆண்களோட தாடியில என்டெரோகாக்கஸ் ஃபீக்கலிஸ், அப்புறம் ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் அப்படிங்கிற ரொம்ப ஆபத்தான தீவிரமான நோய்களை உருவாக்குற கிருமிகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? அடர்த்தியா தாடி வச்சிருக்க ஒரு மனுஷனை விட உங்க வீட்ல இருக்கிற நாய் ரொம்பவே சுத்தமானது அப்படிங்கறத அறிவியல் பூர்வமா அடிச்சு சொல்லிட்டாங்க. மனுஷங்களோட முகத்துல இருக்கிற இந்த மைக்ரோஸ்கோபிக் உலகம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆனதுங்க. சரி, மருத்துவமனைகள்ல இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன சுகாதார விஷயங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் வெளியே வருவோம். நம்ம முகத்துல இருக்கிற இந்த நுண்ணிய உலகத்துல இருந்து அப்படியே நம்ம ஃபோக்கஸை டோட்டலா மாத்தி உலக அளவுல நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான பேரழிவை அறிவியல் எப்படி சமாளிக்குது அப்படிங்கறத இப்ப பாப்போம். செக்ஷன் 3, பேரழிவை ஏற்படுத்தும் எண்ணெய் கசிவுகள். தாடியிலிருந்து இப்போ நாம ஸ்ட்ரெயிட்டா கடலுக்குள்ள குதிக்க போறோம். பல வருஷமா கடல்ல கொட்டப்படுற பெட்ரோலியம் பொருட்களால ஏற்படுற மிகப்பெரிய பாதிப்புகளை பத்தி தான் இப்போ அலச போறோம். கடந்த 20 வருஷத்துல மட்டும் நம்ம பெருங்கடல்கள்ல 700க்கும் மேற்பட்ட எண்ணெய் கசிவு விபத்துகள் நடந்திருக்கு. 1989ல அலாஸ்காவில நடந்த எக்ஸான் வால்டேஸ் விபத்துல ஆரம்பிச்சு 2010ல மெக்சிகோ வளைகுடாவில நடந்த டீப் வாட்டர் ஹொரைசன் பேரழிவு வரைக்கும் இந்த டைம்லைனை பார்த்தாலே இதற்கான ஒரு நிரந்தர தீர்வை நம்ம எவ்ளோ அவசரமா கண்டுபிடிக்கணும்னு தெளிவா புரியுது. இதெல்லாம் வெறும் நியூஸ் கிடையாதுங்க, நம்ம பூமியோட சுற்றுச்சூழலுக்கே விடுக்கப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த பேரழிவோட ஸ்கேல உங்களுக்கு புரிய வைக்கணும்னா இந்த நம்பரை பாருங்க. 37,000 மெட்ரிக் டன். 1989ல நடந்த அந்த ஒரே ஒரு எக்ஸான் வால்டேஸ் விபத்துல மட்டும் இவ்வளவு கச்சா எண்ணெய் கடல்ல கொட்டப்பட்டுச்சு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பலாயிரம் பெரிய லாரிகள்ல இருக்கிற கச்சா எண்ணெய் மொத்தமா ஒரே நேரத்துல கடல்ல கலந்தா எப்படி இருக்கும்? அது கடலோட மேற்பரப்பு அப்படியே ஒரு போர்வை மாதிரி மூடி சூரிய ஒளிய கூட உள்ளே நுழைய விடாம தடுத்துடும். இங்கேதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இப்போதைக்கே கடலை சுத்தம் செய்ய நாம யூஸ் பண்ற பெரிய பெரிய ஸ்பாஞ்சுகள், உறிஞ்சும் கருவிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோ. இதெல்லாம் எண்ணெய் கசிஞ்ச பல மணி நேரத்துக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற எண்ணெயை மட்டும்தான் சுத்தம் பண்ணுது. அதுக்குள்ள அந்த நச்சு எண்ணெய் பல கிலோமீட்டருக்கு பரவி கணக்கே இல்லாத கடல்வாழ் உயிரினங்களை மூச்சு திணற வச்சு கொன்னுடுது. ஆக்சுவலா நமக்கு தேவைப்படுற நேரத்துல இந்த பழைய முளைகள் பெருசா உதவுறதே இல்ல.
ஆனா நல்ல வேளையா குயின்ஸ்லாந்து தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஜிங்சான் ஷூ தலைமையிலான டீம் இதுக்கு ஒரு சூப்பரான அதிவேகமான தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு சயின்ஸ் மேஜிக்னு தான் சொல்லணும். இந்த பிரில்லியண்டான கண்டுபிடிப்புக்கு பேரு தான் ஹைபிரிட் சர்ஃபாக்டன்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கையில ஒட்டியிருக்க பிசுபிசுப்பான எண்ணெய ஒரு சோப்பை எப்படி டக்குன்னு பிரிச்சு எடுக்குதோ, அதே மாதிரி இந்த நச்சு கச்சா எண்ணெய்க்கும் கடல் நீருக்கும் நடுவுல இருக்கிற பாண்டிங்க இது ரொம்ப ஃபாஸ்டா உடைக்குது. தண்ணீர், எண்ணெய் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த சர்ஃபேஸ் டென்ஷனை இது உடனே பிரேக் பண்ணிடுது. இந்த டெக்னாலஜில முக்கியமா 3 கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது. எண்ணெயை பிரிக்கிற மூலக்கூறுகள் ஸ்டெரிக் அமிலம், அப்புறம் அலுமினா நானோ ஃபைபர்கள். இது 3ம் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகி கடலோட இயற்கையான சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம கச்சா எண்ணெயை மட்டும் குறி வச்சு அட்டாக் பண்ணி அழிக்குது. இது எப்படி ரியல் டைம்ல வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எண்ணெய் கசிஞ்ச உடனேயே ட்ரோன்ஸ் மூலமாவோ இல்ல ஹெலிகாப்டர் மூலமாவோ இத உடனே கடல்ல ஸ்ப்ரே பண்ணலாம். பண்ண உடனே கடலோட மேற்பரப்புல ஒரு லைட் வெயிட் நொர ஃபார்ம் ஆயிடும். கச்சா எண்ணெய் கடலுக்கடியில போய் உயிரினங்களை தாக்குறதுக்கு முன்னாடியே இந்த நொர ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்பட்டு எண்ணெய முழுசா உறிஞ்சு சிதைச்சிடுது. இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, இந்த நுரைக்கு ஒரு தனித்துவமான பவர் இருக்கு. அதாவது தண்ணிய ஈர்க்கிற தன்மையில இருந்து தேவைப்படும்போது ஆட்டோமேட்டிக்கா எண்ணெயை ஈர்க்கிற தன்மைக்கு தன்னைத்தானே மாத்திக்கும். சிம்பிளா சொன்னா, எண்ணெய மட்டும் தேடி புடிச்சு அதை லாக் பண்ணி நல்ல கடல் நீரோட கலக்காம தடுத்து நிறுத்துது. நிஜமாவே இது ஒரு கேம் சேஞ்சர் டெக்னாலஜி தாங்க. மருத்துவமனைகள்ல இருக்கிற எம்ஆர்ஐ அறைகள்ல ஆரம்பிச்சு ஆழமான பெருங்கடல்கள்ல நடக்கிற மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பேரழிவுகள் வரைக்கும் நம்மளோட பல பெரிய பிரச்சனைகளுக்கு அறிவியல் ரொம்ப சைலண்டா தீர்வுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நம்ம உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக சயின்ஸ் எவ்ளோ உழைக்குதுன்னு பாத்தீங்களா? அந்த வகையில அடுத்து எந்த மாபெரும் உலகளாவிய பிரச்சனையே இந்த அறிவியல் தீர்க்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்து